தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது கேடகமானவர். சங்கீதம் 144:2 வாசிக்கிறோம். தாவீது பக்தன் சொல்கிறார், என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்கள் எனக்கு கீழ்ப்படிந்தவருமாயிருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 1962 வருஷம் பிப்ரவரி மாதம் 20 சரியாக காலை 9:47 அன்று மணிக்கு அந்த நேரத்தில் விண்வெளி ஊர்தி ஒன்று கொழுந்து விட்டு எரியும் அந்த நெருப்பின் நடுவில் புகை கக்கி கொண்டு ஜான் கிளன் என்ற விண்வெளி ஆராய்ச்சியாளரை சுமந்து கொண்டு கிளம்பியது. அந்த ஊர்தியில் அவர் மட்டும் பயணம் செய்தார். அந்த விண்கலம் பூமியை 3 முறை சுற்றி 4 மணி நேரத்தில் 80 கிலோமீட்டர் மைல்களை கடந்து வந்து படங்களை எடுத்துவிட்டு பூமிக்கு திரும்ப ஆரம்பித்தது. அந்த ஊர்தி கீழே வந்து கொண்டிருந்த போது அதை பூமியிலிருந்து கண்ட்ரோல் செய்து கொண்டிருந்த ஆராய்ச்சியாளருக்கு ஒரு எச்சரிக்கை அந்த ஊர்தியிலிருந்து கிடைத்தது. அதன்படி அந்த ஊர்தியில் இருந்த அக்கினி கேடகம் அதை விட்டு தனியே கரண்டி கொண்டு இருக்கிறது என்று அவருக்கு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டது. அப்படி அது கழிந்து வந்தால் முழு ஊர்தியும் எரிந்து போய்விடும். அதிலிருந்த ஜானும் எரிந்து போய்விடுவார். இதை விண்வெளியிலிருந்து சரி செய்ய இப்பொழுது முடியாது. ஆனால் விண்கலம் பூமியை நோக்கி விரைவாக வந்து கொண்டிருந்தது. என்ன செய்வதென்று விஞ்ஞானிகள் யோசித்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் திடீரென்று அந்த விண்கலத்திற்கும் கீழே அதை இயக்கி கொண்டிருந்த ஆராய்ச்சியாளருக்கும் இடையில் தொடர்பு அற்று போனது. நிமிடங்கள் வேகமாய் கடந்து சென்று கொண்டிருந்தன. நாசா விஞ்ஞானிகள் இயக்கிய அறையில் இருந்த என்ன செய்வதென்று தப்பித்து கொண்டனர். 5 நிமிடங்களுக்கு பிறகு ஜானின் குரல் அவருடைய ரேடியோவில் கேட்டது. இது ஜான் என்று. ஜான் பூமியை நோக்கி பத்திரமாக வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கிருந்தவர்களின் மத்தியில் ஏற்பட்ட ஒரு சந்தோஷம் அளவில்லாதிருந்தது. பின்னர் தான் தெரிந்தது அது தவறான ஒரு சிக்னல் என்று. தம்முடைய தனிமையை மற்றும் துன்பமான நேரங்களில் நம்மை விட்டு தேவன் தூரமாய் போனார் என்று நான் நினைத்தாலும், நான் உன்னை விட்டு விலகவில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன் நம்மை விட்டு விலகாமல் நம் கூடவே தான் இருக்கிறார். நம்மை காக்கும் கேடகமாக நம்மை சுற்றிலுமாய் இருக்கிறார். உங்களுக்கு எந்த விதமான அக்கினி போன்ற சோதனைகளும் உங்களை சுற்றிலும் கேடகமாக இருந்து நம்மை காத்து கொண்டு தான் இருக்கிறார். ஆம், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, அவர் உங்களை மறப்பதில்லை. அவரே நமக்கு கேடகமும் நம்மை விடுவிக்கிறமாய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த கால வேளையோட வாக்குத்தத்தை நம்புங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.